ஓம் சாந்தி. 5/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் பெயர் மற்றும் உருவம் என்ற நோயிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கு வழக்கை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்கள் பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மனம், சொல், செயல் மூலம் யாருக்கும் அவர்கள் துக்கம் கொடுப்பதில்லை. குளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் அவர்களுடைய பாக்கியம் உருவாகிவிடுகிறது. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கை ஆகும். நீங்கள் இப்போது ஏமாற்றம் அடையக்கூடாது. அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பாடல்: நீங்களே தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் முரளியை கேட்கிறார்கள். எங்கெல்லாம் முரளி செல்கிறதோ, யாருடைய மகிமை பாடப்படுகிறதோ, அவர் ஒன்றும் சாக்கார ரூபத்தில், அதாவது சரீர ரூபத்திலே இல்லை. நிராகாரமானவரின் மகிமை இது என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள். நிராகாரமானவர், அதாவது சிவபாபா, சாக்கார ரூபத்தின் மூலம், அதாவது பிரம்மா பாபாவின் உடல் மூலம் இப்போது நேரடியாக முரளியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றும் சொல்லலாம். ஆத்மா மிகவும் சூட்சுமமானது. இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கு தெரியாது. ஆத்மாக்களாகிய நாம் சூட்சுமமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் தெரிந்துள்ளார்கள். ஆனால் ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் அவர்கள் புத்தியில் இல்லை. பரமாத்மாவை நினைக்கிறார்கள். ஆனால் அவர் எத்தகைய பொருளாக எந்த உருவில் இருக்கிறார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. நீங்களும் தெரிந்திருக்கவில்லை. இவர் ஒன்றும் லௌகீக டீச்சரோ அல்லது உறவோ இல்லை என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருந்தார்களோ அப்படித்தான் இந்த பிரம்மா பாபாவும், அதாவது இந்த தாதாவும் இருந்தார். நீங்கள்தான் தாயும் தந்தையும் ஆவீர்கள் என்ற பாடலை நீங்கள் மகிமை பாடும்போது சிவபாபாவை நோக்கி அவர் மேலே இருக்கிறார் என்று புரிந்திருக்கிறீர்கள். இப்போது பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன். நான் தான் இவருக்குள் இருக்கின்றேன். முன்னால் நீங்கள் அன்போடு மகிமை பாடினீர்கள், பயமும் கொண்டிருந்தீர்கள். இப்போது அந்த சிவபாபா இந்த பிரம்மாவின் உடலுக்குள் வந்திருக்கின்றார். யார் நிராகாரமானவராக இருந்தாரோ அவர் இப்பொழுது சாக்கார ரூபத்திலே ஒரு பௌதீக உடலுக்குள்ளே வந்துவிட்டார். அவர் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்று உலகம் அறியவில்லை. அவர்கள் கீதையை சொன்ன பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். நல்லது, பாபா என்ன செய்கின்றார்? நீங்கள் தாயும் தந்தையும் ஆவீர்கள் என்று பாடினார்கள். ஆனால் அவரிடமிருந்து என்ன கிடைக்கிறது, எப்போது கிடைக்கிறது என்பது எதுவுமே தெரியாது. கீதையை கேட்டார்கள் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜயோகத்தை கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு எப்போது வந்து கற்றுக் கொடுப்பார்? அதுவும் கவனத்தில் வந்திருக்கும். இந்த சமயம் அதே மகாபாரத யுத்தத்திற்கான நேரம் ஆகும். எனவே கண்டிப்பாக கிருஷ்ணருடைய நேரமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அதே வரலாறு மற்றும் புவியியல் திரும்பவும் நடக்க வேண்டும். நாளுக்கு நாள் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக கீதையை சொன்ன பகவான் இருக்க வேண்டும். சரியாக மகாபாரத சண்டை பார்ப்பதற்கு தெரிகிறது. கண்டிப்பாக இவ்வுலகத்தின் முடிவு ஏற்படும்.
பாண்டவர்கள் மலைமேல் சென்று விட்டதாக காட்டுகிறார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் விநாசம் நம் கண் எதிரில் தயாராக நிற்கிறது என்பது தெரிந்திருக்கும். இப்போது கிருஷ்ணர் எங்கே? கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, சிவன் ஆவார் என்று உங்கள் மூலம் கேட்டதில் இருந்து அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் உறுதியாக இருக்கிறது. ஒருபோதும் இதை நீங்கள் மறக்க முடியாது. கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை, சிவன் என்ற விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் இதை சொல்ல மாட்டார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. பந்தனம் அற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். தேக அபிமான நடத்தை இருக்கக்கூடாது. தங்களுக்குள் உவர்ப்பாக இருக்கும் சமஸ்காரம் இருக்கக்கூடாது. தேகதாரிகளின் மீது அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது. 2. கர்மயோகியாகி இருக்க வேண்டும். கண்டிப்பாக தந்தையின் நினைவில் அமர வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகி மிகவும் இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் தன்னுடைய எலும்பையும் கொடுக்க வேண்டும். வரதானம்: ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியின் கலப்படத்தை முடித்துவிடக்கூடிய உண்மையான சுய நன்மை செய்பவர் ஆகுக. ஸ்ரீமத்தில், அதாவது இறைவன் கூறும் வழியில், மனதின் வழி மற்றும் மக்களின் வழி என்ற கலப்படத்தை முடித்துவிடக்கூடிய உண்மையான சுய நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம்: தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றை வீணான விஷயங்களில் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் முடிவடையச் செய்து ஆன்மீகத்தன்மை மற்றும் கருணையை தனக்குள் கொண்டு வாருங்கள். தன்மீதும் மற்றும் அனைவரின் மீதும் கருணை கொண்டு தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுபவர் ஆகுங்கள். தன்னை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். தங்கள் மனதின் வழி மற்றும் மக்கள் கூறும் வழியை கலப்படம் செய்வது, இது நாணயம் இல்லாத தன்மை ஆகும். இப்பொழுது இந்த நாணயம் இன்மை மற்றும் கலப்படத்தை முடிவடையச் செய்து ஆன்மீகத்தன்மை மற்றும் கருணையை தனக்குள் கொண்டு வாருங்கள். தன்மீதும் மற்றும் அனைவரின் மீதும் கருணை கொண்டு தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுபவர் ஆகுங்கள். தன்னை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். ஸ்லோகன்: யார் எதன் மீதும் கவர்ச்சி இல்லாமல் இருக்கின்றாரோ அவர்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி அடைபவராகுங்கள். பாபா மற்றும் நான் எப்போதும் இணைந்திருக்கின்றோம். செய்ய வைப்பவர் பாபா மற்றும் நான் ஆத்மா அந்த காரியத்தை செய்வதற்கு நிமித்தமாக அல்லது கருவியாக இருக்கின்றேன். இதைத்தான் சிந்தனையற்ற நிலை என்றும், அதாவது ஒருவருடைய நினைவு என்றும் கூறப்படுகிறது. சுப சிந்தனை செய்பவர்களுக்கு ஒருபோதும் கவலை இருக்காது. எவ்வாறு தந்தை மற்றும் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களோ, உடலும் ஆத்மாவும் இணைந்திருக்கிறதோ, உங்களுடைய எதிர்கால விஷ்ணு சொரூபம் இணைந்த சொரூபமாக இருக்கிறதோ, அதுபோல
சுய சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை என்பது இணைந்தே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குறைந்த உழைப்பில் அதிகமான வெற்றி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.